அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் நபி வழிகொடி நகர்வாசிகளே, இஃபாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வின்னு கேட்டால், தப்லீக்கில் போகிறது, தப்லீக் ஜமாத்தில் போகிறது வந்துட்டு கூடாது, மார்க்கத்தில் இல்லை என்று சொல்கிறாங்க. ஆனால் சகோதரர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதரர் பி ஜெயினுலாப்தீன் என்று சொல்லக்கூடிய அறிஞர், தப்லீக்கில் போகலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? தப்லீக்கில் போகலாமா இல்லையா? இது நம்மளுக்குள்ளேயே குழப்பமாயிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக நம்ம ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டால், நமக்கு மார்க்கம் எதை வழிகாட்டியது, ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூலு ஃபஹுதூஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபண்டஹு. நபிகளாருக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பொதுவாக ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி காட்டுகிறான். என்ன வசனம்? உங்களுடைய தூதர் எதை உங்களுக்கு கொடுத்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய தூதர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹுடைய குர்ஆன் வசனம். அப்ப நம்ம பொதுவாக புரிய வேண்டிய அடிப்படை, நம்ம எல்லாத்திலையும், எல்லா இபாதத்துகளையும், எல்லா செயற்பாடுகளையும் நபிகளாரைத்தான் பின்பற்ற வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நபிகளாரில் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்று இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் தான் நமக்கு ரோல் மாடல், நபிகளார் தான் நமக்கு பின்பற்றத்தக்கவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப நபிகளாருடைய இந்த வழிமுறையில் தப்லீக்கில் போவது நபிகளாருடைய சுன்னாவில் இருக்குதா அப்படின்னு கேட்டால், எங்கேயும் ஒரு ஹதீஸையும் தப்லீக்கில் போவதற்கு நம்ம காண முடியாது, அதாவது ஜமாத் போவதற்கு நம்ம காண முடியாது. ஆனால் அவர்கள் ஜமாத்தில் போகக்கூடிய விடயம் நல்லதா இல்லையான்னு கேட்டால், ஒரு பக்கத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள். போகிற பொழுது தொழுகை கலைக்கிறார்கள், வேறு வேறு நன்மையான காரியங்களை, கிதாபுகளை வாசிக்கிறார்கள். இப்படியான நேரங்களில் மார்க்கத்தை எத்தி வைக்கிற பணியில் இவர்கள் ஈடுபடுகிற காரணத்தினால் ஒரு பக்கத்தில் 100% அந்த செயல் என்ன மார்க்கத்தில் என்ன செய்யலாம், அங்கீகரிக்கப்படலாம். ஆனால் அதில் 190% செயற்பாடுகள் மார்க்கத்திற்கு முரணானதாகும். முதலாவது என்று கேட்டால், அவர்கள் வாசிக்கக்கூடிய அநேகமான கிதாபுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளுக்கு முரணானதும், நபிகளார் சொல்லாத பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தான் என்ன செய்கிறார்கள், தஅலீம், அதே மாதிரி இன்னும் பல பெயர்களில், மன்சில் என்ற பெயர்களில் வாசிக்கிறார்கள். அப்ப அங்கு அவர்கள் ஜமாத்து போனாலும் அவர்கள் செய்யக்கூடிய கிரியைகளில் அநேகமானது மார்க்கத்துக்கு முரணானது. முதலாவது பலகீனமான செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். இரண்டாவது, இவர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னு கேட்டால், குர்ஆன் எல்லா இடங்களிலும் சொல்கிற பொழுது சொல்லி காட்டுகிறது, அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர், நன்மையை ஏவுவதோடு தீமையையும் தடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. நன்மையை மட்டும் ஏவுவது கடமல்ல. அப்ப தப்லீக் ஜமாத் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நன்மையை மாத்திரம், தொழுகைக்கு வாங்க என்றுதான் ஏவுவார்கள். ஆனால் என்ன தீமை அந்த சமூகத்தில் நடந்தாலும் அந்த தீமையை அவர்கள் தடுப்பது கிடையாது. இதன் அடிப்படையில் குர்ஆனுக்கு இவர்களுடைய செயற்பாடுகள் முரண். அப்ப இப்படி தப்லீக் ஜமாத்தினுடைய இன்னும் பல வணக்க வழிபாடுகள், கூட்டுத்துவா, அதே மாதிரி குனூத் ஓதுறது, அதே மாதிரி கஸ்து போறதுக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு முன்னாடி நின்று ஒரு கூட்டுத்துவா ஓதுறது, இப்படியான நிறைய செயற்பாடுகள் மார்க்கத்துக்கு முரணானது என்பதனால் தான் நம்ம என்ன செய்கிறோம், தப்லீக் ஜமாத் என்பது ஒரு வழிகேடான இயக்கம். அதிலும் குறிப்பாக அவர்களுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நம்ம சொல்லுகிற அந்த அர்த்தத்திற்கு, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்று நம்ம சொல்கிற அர்த்தத்திற்கு மிக முற்றிலும் முரணான ஒரு அர்த்தத்தை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலும் தப்லீக் ஜமாத் வழிகேடான ஒரு அமைப்பாக நம்மிடத்தில் பார்க்கப்படுகிறது. எனவே அவர்கள் செய்யக்கூடிய தப்லீக் என்பது எல்லோரும் செய்ய வேண்டியது. தப்லீக் என்றால் என்ன? மார்க்கத்தை எத்தி வைத்தல். எத்தி வைத்தல்ங்கிற பணியை எல்லோரும் செய்ய வேண்டும் என்பது நம்ம எல்லோருடைய ஹவா, எல்லோரும் அதை எடுத்து நடக்க வேண்டும் என்பது, நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்பது குர்ஆன் சுன்னா நமக்கு போதிக்கிற வழிமுறை. ஆனால் இவர்கள் செய்கிற செயற்பாடுகளினாலதான் இந்த தப்லீக் ஜமாத் என்பது என்ன செய்கிறது, ஒரு வழிகேடான, அதாவது மார்க்கத்திற்கு, குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.